இப்போல்லாம் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ரொம்ப பயமாக இருக்குது. சின்ன குழந்தைங்க ஸ்கூலில் வந்து மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அப்புறமா கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலுமே கூட வரதட்சணை பத்தலை அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க வந்து இறந்து போகிறாங்க. லாக்அப் டெத்து இப்படி தான் வந்துகிட்டே இருக்குது. இதிலெல்லாம் நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு தான் எதையும் செய்யணும். நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும், நம்ம பண்ணின தப்புலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அரசியல்வாதியாக இருக்கணும். இல்லைன்னா அரசியல்வாதிக்கு சொந்தக்காரங்களாக இருக்கணும். இல்லைன்னா கவுன்சிலருக்காவது சொந்தக்காரங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் அப்படின்னா எந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். அடித்து பிடுங்கி அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிறவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்காங்க. கஷ்டப்படுறவங்க என்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான். 2026லயாச்சும் இதுக்கு வந்து ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விரல் புரட்சின்னு ஒன்று இருக்குது, அதை மறந்துடாதீங்க. நான் சொன்னது வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.